மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இந்த யூஜிடிஆர்பி கிளாஸ் பார்த்தீங்கன்னா செய்த ஃபஸ்ட் நாள் கிளாஸ் சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளில் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய டேட் வந்து 3 நாள் சரிங்களா. இந்த 3 நாளில் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கான கீ பாயிண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். இந்த கீ பாயிண்ட்டை வச்சு ஒவ்வொரு டாபிக் நம்ம இருக்கக்கூடிய சிலபஸில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவோம். அந்த ஒவ்வொரு கீ பாயிண்ட்டை வச்சும் நீங்கள் வீட்டில் போயிட்டு அந்த வீடியோவை கிளியராக பார்த்து எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்துக்கணும். அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நடத்திருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னா நைட்ரேஷன் இருக்குது. நைட்ரேஷனுக்கு 10 எக்ஸாம்பிள் நடத்திருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எந்தெந்த பொசிஷனுக்கு வரும் அந்த கீ பாயிண்ட் தான் நம்ம 3 நாளில் நடத்துகிறோம். இந்த கீ பாயிண்ட் பொறுத்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் 1 இயராக வந்திருந்தாலும் கூட இப்போ நடத்தக்கூடிய இந்த கீ பாயிண்ட் தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூஸ் ஆகும் சரிங்களா. சார் எங்களுக்கு வீட்டில் போயிட்டு வீடியோ பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வீட்டில் போயிட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த இப்போ நம்ம யூனிட் வந்து 10 ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி சண்டே வந்து டெஸ்ட் இருக்குது. இந்த யூனிட்டுக்கான கம்ப்ளீட் டெஸ்ட் வந்து சண்டே மார்னிங் 10 o'clock வந்து டெஸ்ட் இருக்கும். அதனால் டெஸ்ட்டுக்கு ரெடியாக வந்துருங்க. இந்த யூனிட்டை வந்து இந்த 3 நாளில் எப்படி போய்ட்டு நீங்கள் வீட்டில் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் சரிங்களா. இந்த யூனிட் 10ல் வரக்கூடியதை நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த 3 நாளில் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2.5 days நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதை தாண்டி போனால் 3 நாளில் கண்டிப்பாக இந்த யூனிட்டை வந்து கிளியராக முடிச்சுக்க முடியும். அதில் எந்த டவுட் இருந்தாலும் சரி, எந்த டாப்பிக்கில் எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். ஒரு டாபிக் இருக்குன்னா நைட்ரேஷனா 10 எக்ஸாம்பிள் 15 எக்ஸாம்பிள் கூட இருக்கும். ஒரு ரியாக்டிவிட்டி ஆர்டருக்கு ஒரு 15 எக்ஸாம்பிள் இருக்கும். ஒரு ஓரியன்டேஷனுக்கு ஒரு 15 எக்ஸாம்பிள் இருக்கும். அந்த ஒரு எக்ஸாம்பிள் இருந்தாலே அந்த எக்ஸாம்பிள்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எந்த கொஸ்டினுக்கு வரும் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரியும். ஸோ இதில் வீடியோவில் நிறைய நடத்திருப்போம். ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருந்தது, நிறைய நடத்திருப்போம். பட் ஒரே எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தாலே கொஸ்டினில் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதே இந்த 3 நாள் தான் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா. ஆல்ரெடி நடத்துற மாதிரி 3 மாதமோ 2 மாதமோ ஒரு யூனிட்டை வந்து இப்போ நம்மளால் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே உங்களுக்கான இன்ஸ், உங்களுக்கான கீ பாயிண்ட் சரிங்களா. அதில் எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க சரிங்களா. இப்போ நம்ம சொல்லக்கூடிய கீ பாயிண்டை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கிளியராக நம்ம சொல்றதை புரிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய கீ பாயிண்டை வச்சே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்பிள் யூஜிடிஆர்பியில் 100% பாஸ் பண்ண முடியும் சரிங்களா. இந்த கீ பாயிண்ட்ஸ் இப்போ நான் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கீ பாயிண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதே கீ பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தரோம் சரிங்களா. அதில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக சொல்லிட்டே வருவோம். ஒரு சில டாபிக் வந்து இதாக இருக்கும், என்னது ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ டைஸ் இருக்கு. நம்ம லாஸ்ட் இந்த யூனிட் நம்பர் 10ல் டைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரோமோ ஃபோர்ஸ்னா என்ன, ஆக்சோ இதுக்கான டெஃபினேஷன் சொல்லிடுவோம். பட் இது வந்து மாலசைட் கிரீன் இருக்கு. இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்க, மாலசைட் கிரீனுக்கான ஃபார்முலா கேட்கலாம். சில எது மாலசைட் கிரீன் கேட்கலாம். இல்லை 4 ஆப்ஷனில் கொடுத்துட்டு எது மாலசைட் கிரீன், எது அசோடைன் இந்த மாதிரி கேட்கலாம். அதுக்காக அதெல்லாம் உட்காந்து என்ன பண்ண தேவையில்லை, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் சொல்லுவோம். நீங்கள் வீட்டில் போய்ட்டு கிளியராக பார்த்துக்கணும். இந்த 3 நாளில் இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுறது தான் உங்களுடைய ஒர்க் சரிங்களா. மற்ற ஒர்க் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு 3 நாளையும் இந்த மாதிரி யூனிட்டை கவர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஜனவரி 3க்குள்ள 3 ஃபுல் டெஸ்ட் 10 யூனிட் டெஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்கும். சில வாரத்தில் 2 டெஸ்ட் கூட இருக்கும். சார் நம்ம சண்முகநாதன் சார் இருந்தாருன்னா 2 பேரும் கம்பைன் பண்ணி நடக்குவோம். அவர் ஃபர்ஸ்ட் இருந்து வருவார், நான் லாஸ்ட் இருந்து வருவோம் சரிங்களா. அதனால டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கான வீடியோ கண்டிப்பாக கொடுக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி சால்வ் பண்ணுறது, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ நீங்கள் யூனிட் நம்பர் 10ல் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் வந்து அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். யூனிட் 10ல் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கரெக்டா. இதுதான் நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். நல்லா கவனிங்க. நீங்கள் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வீட்டில் போய் மெதுவாக பார்த்துக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த அரோமேட்டிக் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி அலிபாட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. அலிபாட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னா இப்போ அல்கைல் ஆலைடு இருக்கு. அந்த அல்கைல் ஆலைடுல ஒரு ஃபங்க்ஷன் குரூப்புக்கு பதில் இன்னொரு ஃபங்க்ஷன் குரூப் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகுது. சப்ஸ்டிடியூஷன் ஒரு ஆளுக்கு பதில் இன்னொரு வந்து என்ன நடக்குது, சப்ஸ்டிடியூட் ஆகுது சப்ஸ்டிடியூஷன். இது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல நடக்கும். இதுல ஒரு பென்சின் மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டம், இல்லைன்னா ஃபீனால் மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டம். அரோமேட்டிக் டெரிவேட்டிவ்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அரோமேட்டிக் பென்சின், அரோமேட்டிக் டெரிவேட்டிவ் சொன்னா ஃபீனால், மீத்தாக்சி பென்சின், மெத்தில் பென்சின், டோலுமின், எனி அமினோ பென்சின் எல்லாமே அலிபாட்டிக் அதாவது அரோமேட்டிக் டெரிவேட்டிவ்ஸ். அந்த அரோமேட்டிக் டெரிவேட்டிவ்ஸ்ல ஒரு எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் என்ன நடக்குது. இதுல எப்பவுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரான் ரிச் எது, எலக்ட்ரான் டெபிசிட் எதுன்னு தெளிவாக தெரியும் சரிங்களா. இப்போ இதுல எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது ஆல்வேஸ் எலக்ட்ரான் டெபிசிட்.
எலக்ட்ரோஃபைல் அப்படி அர்த்தம் ப்ளஸ் சார்ஜ் இருந்தா எலக்ட்ரான் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரான் டெபிஷியன்ட் சிஸ்டம். நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா எலக்ட்ரான் ரிச்னஸ். அப்ப வரக்கூடியது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எலக்ட்ரோஃபிலிக். அப்ப நாம எடுக்கக்கூடிய அரோமேட்டிக் சிஸ்டம் எதுவா இருக்கும்? எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். அதான எலக்ட்ரான் ரிச். அப்போ ஒரு எலக்ட்ரான் ரிச் எப்பவுமே ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் ஒரு எலக்ட்ரான் டெபிஷியன்ட் தான் அப்ரோச் பண்ணும். ஒரு எலக்ட்ரான் டெபிஷியன்ட் ஸ்பீசிஸ் ஒரு எலக்ட்ரான் ரிச் தான் அப்ரோச் பண்ணும். இப்படி அப்ரோச் பண்ணதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கணும். சரிங்களா? அப்ப இந்த அரோமேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பென்சீன். அந்த பென்சீன்ல இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் டென்சிட்டி, கார்பனுக்கு இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் டென்சிட்டி எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். அப்ப இது எலக்ட்ரான் ரிச்னு சொன்னா வரக்கூடியது என்னது? எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் அப்படினா அர்த்தம் எலக்ட்ரான் டெபிஷியன்ட் சிஸ்டம். எலக்ட்ரான் டெபிஷியன்ட். அப்ப இந்த பென்சீன் ரிங்ல ஒரு எலக்ட்ரான் டெபிஷியன்ட் சிஸ்டம் சொல்லக்கூடிய எலக்ட்ரோஃபைல். இது எலக்ட்ரோஃபைலா? இந்த எலக்ட்ரோஃபைல் எப்படி ஆட் ஆகுது? எலக்ட்ரோஃபைல் எப்படி ஆட்? அதாவது மீனிங் அப்ப ஒரு எலக்ட்ரான் ரிச் எப்பவுமே எலக்ட்ரான் டெபிஷியன்ட் தான் அப்ரோச் பண்ணும். சரிங்களா? ஒரு எலக்ட்ரான் ரிச் இன்னொரு எலக்ட்ரான் ரிச் கூட சேராது. ஒரு எலக்ட்ரான் டெபிஷியன்ட் இன்னொரு எலக்ட்ரான் டெபிஷியன்ட் கூட சேராது. ஆல்வேஸ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் ஒரு எலக்ட்ரான் டெபிஷியன்ட் கூட தான் சேரும். அதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டீடைலா நீங்க எந்த யூனிட் படிச்சாலும் அப்படிதான் படிக்கணும். அப்ப இந்த எலக்ட்ரான் ரிச் அப்படிங்கறது நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எலக்ட்ரான் ரிச்ங்கிறத நியூக்ளியோஃபைல் சொல்லலாம், பேஸ்னு சொல்லலாம், லூயிஸ் பேஸ்னு சொல்லலாம். சரிங்களா? ஆன்சர் புரியல. இல்ல பை எலக்ட்ரான் டென்சிட்டி நமக்கு எலக்ட்ரான் ரிச் தான். அப்ப லோன் பேர் இருந்தாலும் எலக்ட்ரான் ரிச் தான். நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் எலக்ட்ரான் ரிச் தான். டபுள் பாண்டட் இருந்தாலும் எலக்ட்ரான் ரிச் தான். சிங்கிள் பாண்டட் இருந்தாலும் எலக்ட்ரான் ரிச் தான். இதெல்லாம் ஆல்ரெடி எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ்ல இருக்குது, எலக்ட்ரான் டெபிஷியன்ட் ஸ்பீசிஸ்ல இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். அப்ப இந்த பென்சீன் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச். பென்சீன் அப்படிங்கிறது அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய பென்சீனுடைய டெரிவேட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய இந்த பென்சீன்ல OH இருந்தாலும் சரி, இல்ல NH2 இருந்தாலும் சரி, இல்ல மெத்தில் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எனி குரூப் இதெல்லாம் அரோமேட்டிக் சிஸ்டம். ஏன் அரோமேட்டிக் சிஸ்டம்? பென்சீனுடைய டெரிவேட்டிவ்ஸ் பென்சீன்ல எந்த சப்ஸ்டிடியூஷன் குரூப் இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு அரோமேட்டிக் சிஸ்டம். இப்போ இது எல்லா சிஸ்டத்திலயும் ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சா போதும் இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வரும். சரிங்களா? அப்ப இது எலக்ட்ரான் ரிச், எலக்ட்ரான் டெபிஷியன்ட். அப்ப எலக்ட்ரான் ரிச் எலக்ட்ரான் டெபிஷியன்ட் அப்ரோச் பண்ணும். எலக்ட்ரான் ரிச் எதை அப்ரோச் பண்ணுது? எலக்ட்ரான் டெபிஷியன்ட். இப்போ இந்த பென்சீன்ல ஒவ்வொரு கார்பன்லயும் ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன். கரெக்ட்டா? என்னோட ஃபார்முலா C6H6. அப்ப இந்த பை பாண்ட் ஏதாவது ஒரு பை பாண்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு பாண்ட் சேம். இங்க இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் டென்சிட்டி தான் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டெபிஷியன்ட் அப்ரோச் பண்ணுது. அப்படி அப்ரோச் பண்ணும்போது இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நியரஸ்டா இருக்கக்கூடிய கார்பனுக்கு வரலாம். இல்ல சார் இங்க எலக்ட்ரோஃபைல் வந்து நியரஸ்டா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அந்த அரோமேட்டிக் சிஸ்டமா இருந்து என்னவோ மாறிடுது, நான் அரோமேட்டிக் சிஸ்டமா மாறிடுது. எப்பவுமே ஒரு காம்பவுண்ட் ஸ்டேபிளா இருந்து அன்ஸ்டேபிளா மாற்ற ட்ரை பண்ணவே பண்ணாது. அன்ஸ்டேபிளா இருந்து ஸ்டேபிளா மாற்ற ட்ரை பண்ணுது. அப்ப இது ஸ்டேபிள் அரோமேட்டிக் சிஸ்டம். ஏன்னா அப்டூஸ் ரூலை ஒபே பண்றதுனால 4n+2 ரூலை ஒபே பண்றதுனால இந்த அரோமேட்டிக். பட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாது. இமிடியேட்டா என்ன பண்ணும்? இப்ப இதே சிஸ்டத்துல ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்குமா? ஒவ்வொரு கார்பன்ல என்ன இருக்கும்? ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் இமிடியேட்டா என்ன பண்ணா இந்த பாண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த H சேர்ந்து வெளியே போயிட்டு நமக்கு ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து இங்க இருக்கக்கூடிய H+ வந்து வெளியே போயிடும். H+ இஸ் தி பெஸ்ட் லிவிங் குரூப். H+ வந்து என்னது? பெஸ்ட் லிவிங். இப்போ பாருங்க ஒரு அரோமேட்டிக் சிஸ்டம் ஒரு ஸ்டேபிள் சிஸ்டம் அன்ஸ்டேபிளா மாற மாதிரி தெரியுது. பட் இமிடியேட்டா என்ன ஆகுது? அதோட அரோமேட்டிக் கேரக்டர் ரிட்டைன். அரோமேட்டிக் கேரக்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்குதுன்னா 3 ஸ்டெப்ல நடக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோஃபைலை எப்படி ஃபார்மேஷன் பண்றது. இந்த எலக்ட்ரோஃபைலுடைய ஃபார்மேஷன் நமக்கு படிக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சதுதான். நைட்ரேஷன் சொன்னா NO2+, சல்போனேஷன் சொன்னா SO3H+, இதே மாதிரி நம்ம ஹாலோஜனேஷன் சொன்னா X+. இதெல்லாம் அப்ப அந்த எலக்ட்ரோஃபைல் ஃபார்மேஷனும் தெரிஞ்சிருக்கு. என்ன ரியேஜென்ட் என்ன எலக்ட்ரோஃபைல் தெரிஞ்சா போதும் இதனுடைய ஃபார்மேஷன் பெருசா நமக்கு அஃபெக்ட் பண்ண போகுது. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நியூக்ளியோஃபைலுடைய அட்டாக். எது நியூக்ளியோஃபைல்? இதுதான் நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரான் ரிச். நியூக்ளியோஃபைல் சொன்னாலும் சரி, எலக்ட்ரான் ரிச் சொன்னாலும் சரி, இல்ல லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் எலக்ட்ரான் ரிச். அப்ப செகண்ட் ஸ்டெப் என்னது? எலக்ட்ரான் ரிச் ஒரு அட்டாக். அதாவது எலக்ட்ரோஃபைல் அட்டாக் ஆன் பென்சீன். எலக்ட்ரோஃபைல் அட்டாக் ஆன் பென்சீன். இந்த பென்சீன்ல எலக்ட்ரோஃபைல் வந்து எப்படி அட்டாக் ஆகுது அப்படிங்கறத செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் புரோட்டான் ஆர் ரிமூவல் ஆஃப் H+. ரிமூவல் ஆஃப் H+. இந்த ரிமூவல் ஆஃப் H+ எதுக்காக அப்படின்னா due to retain their aromatic character.
ஒரு அரோமேட்டிக் சிஸ்டமுடைய கேரக்டர் லாஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட இமிடியேட்டா அதனுடைய அரோமேட்டிக் கேரக்டர் திரும்ப கிடைக்குது அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னது H+ வெளியே போறதுனால தான் அதனுடைய அரோமேட்டிக் கேரக்டர் ரிட்டைன் ஆகுது. இதுக்கான ரீசன் என்னன்னா ரிட்டைன் த அரோமேட்டிக் கேரக்டர். ரிட்டைன் த அரோமேட்டிக் கேரக்டர் இதுதான் இந்த ஓவராலா இருக்கக்கூடிய அரோமேட்டிக் எலக்ட்ரோபிக் சப்ஸ்டிடியூஷன். இப்படிதான் கான்செப்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சாலே அப்போ ஒரு எலக்ட்ரான் ரிச் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்ரோச் பண்ணுது. அப்படி அப்ரோச் பண்ணும்போது ஒரு அரோமேட்டிக் சிஸ்டம் நான் அரோமேட்டிக் சிஸ்டமா மாறுது. இந்த நான் அரோமேட்டிக் சிஸ்டம் இமிடியேட் என்ன பண்ணும்? அரோமேட்டிக் சிஸ்டமா மாறும். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் H+ அதாவது இந்த ப்ளஸ் சார்ஜ் எடுத்து வெளியே போயிடுது. இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுது. அப்ப பாண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா அதோட அரோமேட்டிக் கேரக்டர் ரிட்டர்ன் ஆயிடும். இதுதான் எல்லா அரோமேட்டிக் எலக்ட்ரோபிக் சப்ஸ்டிடியூஷனுக்கான 3 ஸ்டெப் வந்து இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நல்ல கவனிங்க. இப்போ இது நமக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. ஒரு பென்சில்ல ஒரு எலக்ட்ரோபிக் சப்ஸ்டிடியூஷன் எப்படி தான் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியரா. இப்போ இந்த பென்சில் இன்னும் என்ன மாதிரி இருந்தா ஒரு எலக்ட்ரோபிக் சப்ஸ்டிடியூஷன் மோர் ஃபேவரபிளா நடக்கும்? இப்போ இது எலக்ட்ரான் ரிச் இருக்கணும். என்ன வரணும்? பென்சில் ஆல்ரெடி பை எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு, பை பாண்ட் இருக்கு, எலக்ட்ரான் ரிச். இது லோன் பேர் இருந்தா இப்ப எலக்ட்ரான் ரிச் உடைய ஆர்டர் யாராவது நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கிறதுல பெஸ்ட் எலக்ட்ரான் ரிச். கரெக்ட்டா? எலக்ட்ரான் ரிச் உடைய சிஸ்டம் நான் சிம்பிளா சொல்றேன். இது ஆல்ரெடி டீச்சர்ல சொல்லியிருக்கேன். எலக்ட்ரான் ரிச்சுக்கான ஆர்டர் பண்ணா முதல்ல நெகட்டிவ் சார்ஜ். முதல்ல நெகட்டிவ் சார்ஜ், அதுக்கு அப்புறம் லோன் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், அதுக்கு அப்புறம் லோன் சார்ஜ், அதுக்கு அப்புறம் பை பாண்ட், அதுக்கு அப்புறம் சிக்மா பாண்ட். இத நார்மலா இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச்சுக்கான ஆர்டர். கரெக்ட்டா? இப்போ நாம பார்த்தது பை பாண்ட். ஏன்னா பென்சில் என்ன இருக்கு? கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம் நான் டைம் தரேன். பென்சில் இருக்கக்கூடியது பை பாண்ட். ஆனா அந்த பை பாண்ட் விட எதுக்கு எலக்ட்ரான் ரிச்? லோன் பேர் இருந்தா எலக்ட்ரான் ரிச். எதுல லோன் பேர் இருக்கும்? NH இருக்கு, நைட்ரஜன் மேல லோன் பேர் இருக்கு, ஆக்சிஜன் மேல லோன் பேர் இருக்கு. கரெக்ட்டா? பிரைமரி அமீன் இருக்கு, செகண்டரி அமீன் இருக்கு, டெர்ஷியரி அமீன் இருக்கு, OH குரூப் இருக்கு, OCH3 குரூப் இருக்கு. கரெக்ட்டா? இதெல்லாம் லோன் பேர் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச் சிஸ்டம். அப்ப இதை விட லோன் பேர் இருந்தா இன்னும் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். அப்ப இன்னும் எலக்ட்ரான் ரிச்சா இருந்தா இன்னும் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கூட இன்ட்ராக்ஷன் போறது இன்னும் ஈஸி. கரெக்ட்டா? பாயிண்ட் புரியுதா இல்லையா? ஒரு சிஸ்டம் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும்போது இப்போ என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, எனக்கு எலக்ட்ரானிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. என்கிட்ட 1000 ரூபாய் இருந்தா அதிகமா நடக்கும், வேகமா நடக்கும். என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருந்தா 1 கோடி ரூபாய் இருந்தா அதான் மீனிங். அப்ப பை பாண்டா இருக்கும்போது ஒரு பென்சில்ல எலக்ட்ரோனிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது லோன் பேர் இருந்தா அதை விட அதிகமா நடக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா அதை விட அதிகமா நடக்கும். சரிங்களா? அப்ப மீனிங் என்னன்னா ஒரு பென்சில்ல எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய குரூப் அந்த பென்சிலுக்கு யார் யாரெல்லாம் எலக்ட்ரானை கொடுக்குறாங்களோ அந்த குரூப் எல்லாம் இருக்கும்போது பென்சிலுடைய எலக்ட்ரோனிக் சப்ஸ்டிடியூஷன் அதிகமா நடக்கும். ஆன்சர் புரியுதுங்களா? அப்ப பென்சில் எடுத்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா மீனிங் என்னது? இது எலக்ட்ரான் ரிச்சா இருந்தா எலக்ட்ரானிக் சப்ஸ்டிடியூஷன் அதிகமா நடக்கும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா இருக்கக்கூடிய ஆல்ரெடி பை எலக்ட்ரான் தான் இருக்கு, இதுக்கு இன்னும் எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ண முடியாது? எலக்ட்ரோனிக் சப்ஸ்டிடியூஷன் லீஸ்ட் ஆகும். அப்ப மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பென்சில் அந்த பென்சில்ல இருக்கக்கூடிய 2 சிஸ்டம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய குரூப்ஸ். சரிங்களா? 2 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ஒன்னு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இன்னொன்னு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இங்கே நம்ம ஃபைனல் கன்க்ளூஷனே சொல்ல முடியும். ஒரு பென்சில்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் டென்சிட்டியே ஒரு எலக்ட்ரோஃபைல் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்போது அதுல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் என்ன ஆகும்? எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் increase ஆகும். எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் increase ஆகும் or more favorable ஒரு பென்சில்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும்போது எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் உடைய ரியாக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். இப்போ இது என்னென்ன தெரியணும்? இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ல இருக்குது, மோர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது, ஐடி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. ஆர்டர் இருக்கா? எல்லாருக்கும் ஒரே ஆள் தான். சரிங்களா? உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு, 200 ரூபாய் இருக்கு, 300 ரூபாய் இருக்கு, 400 ரூபாய் இருக்கு. யார் அதிகம்? அதே மாதிரி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ல யார் அதிகமா எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்க, எலக்ட்ரான் வித்ட்ராயிங்ல யார் அதிகமா எலக்ட்ரானை வித்ட்ராயிங் பண்றாங்க. சரிங்களா? இதை வச்சு தான் கொடுத்துருக்கக்கூடிய எந்த சிஸ்டமா இருந்தாலும் சரி அதுல எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, எந்த அளவுக்கு அதிகமா நடக்கும், யாருக்கு ரியாக்டிவிட்டி அதிகம், யாருக்கு ரியாக்டிவிட்டி கம்மி அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடியது இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ல இருக்கு, அதுலயும் பர்టిక్యులரா வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ல இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னது? வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங். கரெக்ட்டா? ஒரே கன்க்ளூஷன் தெளிவா இருக்கும். பென்சில்ல எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா பென்சில்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா இன்னும் அதை விட அதிகமா நடக்கும். கரெக்ட்டா? அதுல 4 பேர் இருக்காங்க, யார் அதிகமா டொனேட் பண்றாங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமா நடக்கும்.
இப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா ஹைலி எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர், ஹைலி எலக்ட்ரான். இதே பாசிட்டிவ் இருந்தா ஹைலி எலக்ட்ரான் வித்ட்ராயிங், ஹைலி எலக்ட்ரான். ரெண்டுக்கு கம்பேரிசன் புரியுதா? இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணி சொல்றேன். ஒன்னு ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், செகண்ட் கேட்டகரி ஸ்ட்ராங் இல்லைன்னா வெரி வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இந்த ரெண்டுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நெகட்டிவ் இருந்தா ஹைலி ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங், பாசிட்டிவ் இருந்தா ஸ்ட்ராங் எலக்ட்ரான். ஏன் பாசிட்டிவ்? பாசிட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரான் டெபிஷன். அப்ப எலக்ட்ரான் கொடுக்குமா எலக்ட்ரான் வாங்கணும்? எலக்ட்ரான் வாங்க தான் ட்ரை பண்ணும். அப்ப இருக்கிறதுல வெரி வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் பதிலா NMe3 plus NMe3 plus SiMe3 plus SiMe3 plus அதே மாதிரி NHMe2 plus சரிங்களா? NH2Me plus சரிங்களா? இதெல்லாம் என்னது? ஸ்ட்ராங் எலக்ட்ரான் ஸ்ட்ராங் எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? இப்போ அடுத்து என்னது? ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங். எது ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எல்லாமே என்னது? ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங். அப்ப எது ஸ்ட்ராங் எலக்ட்ரான்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் O மைனஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? O மைனஸ். அடுத்து OH மைனஸ். OH சொல்லக்கூடாது, அது ஓன் பை இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் வரும். பட் வந்து என்னன்னா நமக்கு NH மைனஸ். என்னது? NH மைனஸ் OH. இதெல்லாம் என்னது? இதுக்கு பர்టిక్యులரா சொன்னா இன்னும் கரெக்ட்டா சொன்னா O மைனஸ் and NH2 NHR சரிங்களா? அதுக்கு அப்புறம் NR2 இதெல்லாம் எக்ஸெட்ரா. எதுக்காக அப்படின்னா ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் வந்து மோர் எலக்ட்ரான் டொனேட்டிங். ஏன்? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எதுக்கு அதிகமோ அதுக்கு டொனேட்டிங் நேச்சர். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கான டெஃபினிஷன் என்னது? the pair of electron towards itself. இப்ப எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டர் தெரியும். fluorine, oxygen, nitrogen, ஜெனரலா கார்பன். ஜெனரலா என்னது? இதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா. அப்ப எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன இருக்கும்? the pair of electron towards itself. யாருக்கு எலக்ட்ரானை கொடுக்காது அதுவே வச்சுக்க தான் ட்ரை பண்ணும். அதான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கரெக்ட் டெஃபினிஷன். எலக்ட்ரான் இது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டர். எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சருக்கான ஆர்டர் என்னது? கார்பன் நைட்ரஜன். அப்ப இதோட ரிவர்ஸ் ஆர்டரா? அப்ப கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் and fluorine. இதான் டொனேட்டிங் நேச்சர். இது டொனேட்டிங் நேச்சருக்கான ஆர்டர். இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங். அப்ப யாருக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியா இருக்கும். ரெண்டு யூனிவர்சல் ரிலேஷனா? எலக்ட்ரான் electro negativity inversely related to the donating nature. Donating ஆன்சர் புரியுதுங்களா? இப்ப ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. யார் டொனேட்டிங் நேச்சர் இருக்கு? நைட்ரஜன் டொனேட்டிங். ஆன்சர் புரியுதுங்களா? அப்ப மோர் ஆர் ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிவ் இருக்குன்னு சொன்னா ஒன்னு நெகட்டிவ் இருக்கக்கூடிய சிஸ்டம் இல்லனா அமீனுடைய டெரிவேட்டிவ்ஸ். அமீனுடைய டெரிவேட்டிவ்ஸ். இப்ப அடுத்து என்னது? இது வெரி வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங். அடுத்து என்ன இருக்கு? ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங். அது லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டம். என்னது? லோன் பேர். NH லோன் பேர் இருக்கா? இதுலயே வரும் இந்த கேட்டகரிக்கு வரும். பட் இந்த லோன் இங்கே இதுல இருக்குறதுனால அடுத்து இருக்கிறது OH OCH3. இதெல்லாம் என்னது? ஆக்சிஜன் மேல லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டம். இதெல்லாம் என்னது? ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். பட் இது ஹைலி ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங். அடுத்து என்ன இருக்கு? மாடுலேட் எலக்ட்ரான் டொனேட்டிங் இருக்கா? எது மாடுலேட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்? NHC டபுள் பாண்ட் O CH3. இப்போ இந்த பாண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு ரீசன் என்னன்னா இது இந்த எலக்ட்ரானை பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. இந்த பாண்ட்ல பென்சின் கூட அட்டாக் ஆயிருக்கு, அதாவது கனெக்ட் ஆயிருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? இந்த OCH3 பென்சின் கூட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த OH பென்சின் கூட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த குரூப் எல்லாமே சேர்ந்து பென்சின் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த பென்சின் மேல அதாவது 90% இருக்கக்கூடிய லோன் பேர் பென்சினுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணலாம், இந்த கார்பனுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். கரெக்ட்டா? அப்ப இது பார்ஷியலி எலக்ட்ரான் டோனர். கரெக்ட்டா இல்லையா? ரெண்டு இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய 100% எலக்ட்ரானை டொனேட் பண்ணா இது கம்ப்ளீட்லி எலக்ட்ரான் டோனர். இந்த பக்கம் 50%, இந்த பக்கம் 50%னா பார்ஷியலி எலக்ட்ரான் டோனர். இவங்க ரெண்டு பேருமே கம்ப்ளீட்லி எலக்ட்ரான் டோனர். கம்ப்ளீட்லி நெகட்டிவ் சார்ஜும் கம்ப்ளீட்லி எலக்ட்ரான் டோனர். இங்க இருக்கக்கூடிய லோன் பேரும் கம்ப்ளீட்லி எலக்ட்ரான் டோனர். இந்த பக்கத்துல யாரும் இல்ல, ஒரு ரெசனன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய குரூப் எதுவுமே கிடையாது. OH ல இருக்கா? இல்ல. OCH3 ல கிடையாது. பட் என்ன இருக்கு? ஒரு கார்பனல் சிஸ்டம் இருக்கிறதுனால பார்ஷியலி எலக்ட்ரான் டோனர் 50% பென்சீன் ரிங்குக்கு டொனேட் பண்ணோம், 50% கார்பனுக்கு டொனேட் பண்ணோம். சோ 50% கேரக்டர் இருக்கிறதுனால பார்ஷியலி எலக்ட்ரான் டோனர். பார்ஷியலி அடுத்து இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. சரிங்களா? இந்த CO டபுள் பாண்ட் வரக்கூடிய கார்பனல் சிஸ்டமா இருக்கக்கூடிய அடுத்து லீஸ்ட் எலக்ட்ரான் டோனர் ஃபெனைல் குரூப். இவங்கதான் பென்சீன். கரெக்ட்டா இல்லையா? ஏன்னா பென்சில் என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. இல்லனா அல்கீன் மாதிரி இருக்கக்கூடிய CH2 டபுள் பாண்ட் CH2 இதெல்லாம் என்னது? டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய சிஸ்டம் லீஸ்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். இப்போ ஆன்சர் புரியுதா?
அப்ப லோன் பை பாண்டை விட பார்ஷியல் எலக்ட்ரான் டோனர் மோர் எலக்ட்ரான் டொனேட்டிங் நெட். பார்ஷியல் எலக்ட்ரான் டோனரை விட கம்ப்ளீட்லி எலக்ட்ரான் டோனர் மோர் எலக்ட்ரான் டொனேட்டிங் நெட். கம்ப்ளீட்லி எலக்ட்ரான் டொனேட்டிங் நெச்சரை விட நெகட்டிவ் சார்ஜ் மோர் எலக்ட்ரான் டோனர். இப்போ இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது இதுவும் லோன் தான் இதுவும் லோன் தான், பட் இது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், இது லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அதனால ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங். இதுதான் கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய வெரி வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், மாடரேட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், வீக் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஆனா எல்லாமே என்னது எலக்ட்ரான் டொனேட்டிங். அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ல இது ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா. இது இன்னொரு கேட்டகரி இருக்கு. ரொம்ப முக்கியமானது என்னன்னா NO2 ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு சயனைடு ஸ்ட்ராங் எலக்ட்ரான், இதை கம்பேர் பண்ணும்போது இது வீக். சரிங்களா? அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கு? எலக்ட்ரான் ஆல்டிகைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர், இதெல்லாம் என்னது? அதாவது இப்போ பாருங்க, இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இது டோட்டலா சொல்ல பாருங்க. C டபுள் பாண்ட் O. இப்போ இதுதான் பென்சீன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனா இருந்தா ஆல்டிகைடா, ஹைட்ரஜனா இருந்தா ஆல்டிகைட், மெத்திலா இருந்தா கீட்டோனா, இதெல்லாம் கண்டினியூ எழுதுங்க. C டபுள் பாண்ட் O CH3 கீட்டோனா, அடுத்து C டபுள் பாண்ட் O OH ஆசிடா, C டபுள் பாண்ட் O OR எஸ்டர், C டபுள் பாண்ட் O NH2 அமைட். இது எல்லாமே கார்போனைல் சிஸ்டம் வரக்கூடிய எல்லாமே வித்ட்ராயிங் குரூப் தான், பட் வீக் எலக்ட்ரான் வித்ட்ராயிங், வீக் எலக்ட்ரான். இப்போ நல்லா கவனிங்க, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான் பார்த்தாச்சு, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பும் பார்த்தாச்சு. ஒரு பென்சீன்ல இங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப், இங்க இருக்கக்கூடிய குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா இருந்தா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். கரெக்டா இல்லையா? அதிகமா நடக்கும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா இப்போ இங்க இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பும் டோட்டல் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பும் கம்பேர் பண்ணும்போது இதுல எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோட இதுக்கு தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அதிகமா நடக்கும். இதை விட இதுக்கு தான் அதிகமா நடக்கும். அதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தாலும் சரி, சரிங்களா, எவ்வளவு ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தாலும் சரி, டொனேட்டிங் குரூப் இருந்தா அதுல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மோர் ஃபேவரபிளா நடக்கும். சார் இது வீக் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான், இது ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படின்னு சொன்னாலே எங்க அதிகமா நடக்கும்? யாரு பென்சீனுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்களோ அங்கதான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அதிகமா நடக்கும். ஏன்னா வரக்கூடியது யாரு? எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் டெபிஷன். அந்த எலக்ட்ரான் டெபிஷனுக்கு யார் கூட சேரணும்? எலக்ட்ரான் ரிச் கூட தான் சேரணும். எலக்ட்ரான் ரிச் கூட தான் சேரணும்னா அந்த பென்சீனுக்கு யார் எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்களோட தான் அது சேரும். அப்ப ஓவராலா இப்போ ஒரு சிம்பிள் क्वेश्चन தான், நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நார்மலா ஒரு பென்சீன் இருக்கு, அந்த பென்சீன்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு. அதே கேட்டகரியில தேர்ட் கேட்டகரி பென்சீன்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. கரெக்ட்டா? இப்போ எதுக்கு ஹைலி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எது அதிகமா நடக்கும்? இது எந்த ஒரு குரூப்புமே இல்ல, இது ரெண்டு பேருக்கு சென்டர்ல இருக்கு. இங்க எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், சென்டர்ல பென்சீன். பென்சீன் இருக்கக்கூடியது பை எலக்ட்ரான் டென்சிட்டி ஆல்ரெடி நடக்கும்னு சொல்லியிருக்கு. கரெக்ட்டா? அந்த பென்சீன்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான் இன்னும் அதிகமா நடக்கும். அப்ப பென்சீனோட இது அதிகமா நடக்குமா? இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பீன்னு வச்சுக்கலாம், இது சீன்னு. கரெக்ட்டா? இப்போ எது அதிகமா நடக்கும்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கிறதுனால இதுல மோர் ஃபேவரபிளா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். இதுல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால லீஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். இதுல எந்த ஒரு குரூப் இருக்கிறதுனால மாடரேட்டா இருக்கிறது சென்டர். அப்ப ஆர்டர் என்ன பாத்தீங்கன்னா A B C. இதுதான் ஓவரால் கன்க்ளூஷன். சரிங்களா? இதுதான். இப்போ என்னென்ன பார்க்கணும்? இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இது வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. டவுட் இருக்குதுல, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா மோர் ப்ராப்ளம் நடக்கும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா லீஸ்டா நடக்கும். சரிங்களா? இது எந்த ஒரு சப்ஸ்டிடியூஷன் இல்ல, ரெண்டுக்கு சென்டர்ல இருக்கு. ஆன்சர் புரியுதா? இதுதான் வந்து நார்மலா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனுக்கான மெயின் தீம் இதுதான். இப்போ இங்க இருக்கக்கூடிய பென்சீன்ல 5 பொசிஷன் இருக்கு. கரெக்ட்டா? டோட்டலா இருக்கக்கூடிய 6 பொசிஷன்ல ஒரு பொசிஷன் அந்த ஃபங்க்ஷனல் குரூப். அது டொனேட்டிங் குரூப் இருக்கலாம், வித்ட்ராயிங் குரூப் இருக்கலாம், ஆல்டிகைட் இருக்கலாம், கீட்டோன் இருக்கலாம், எந்த ஃபங்க்ஷனல் குரூப் வேணாலும் இருக்கலாம். அது பார்ஷியலி டோனார், கம்ப்ளீட்லி டோனார், எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ வரக்கூடிய இந்த குரூப்பை பொறுத்து வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் எந்த பொசிஷனுக்கு வரும், அதான் அடுத்த பொசிஷன். எந்த பொசிஷனுக்கு இது வரைக்கும் கிளியரா புரியுதா? எந்த பொசிஷன் நமக்கு ஆப்ஷன்ல ஆர்த்தோ, மெட்டா, பேரா. ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நியரஸ்டா இருக்கக்கூடியது ஆர்த்தோ, ஒரு கார்பன் தள்ளி இருக்கக்கூடியது மெட்டா, நேர் ஆப்போசிட் இருக்கக்கூடியது பேரா. அப்ப நமக்கு 3 பொசிஷன் இருக்கா? அப்ப ஆப்ஷன்ல ஆர்த்தோ இருக்கு, மெட்டா இருக்கு, பேரா இருக்கு. அப்ப என்ன தெரியணும்? ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கும்போது
வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் எந்த பொசிஷனுக்கு போகணும், ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப் இருக்கும்போது வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் எந்த பொசிஷனுக்கு போகணும், எந்த ஒரு சப்ஸ்டிடியூஷனுமே இல்லைன்னா எந்த பொசிஷனுக்கு வேணாலும் போகணும். இப்போ பென்சில்ல இப்படி இருக்கு, இந்த எலக்ட்ரோஃபைல் இந்த பொசிஷனுக்கு கொடுத்தா வரணுமா? இங்க இருக்கக்கூடிய 6 கார்பன் ஈக்குவலன்ட் கார்பன், கரெக்டா? அப்ப இந்த எலக்ட்ரோஃபைல் எந்த பொசிஷனுக்கு வேணாலும் போகணும், கரெக்டா? அப்ப எந்த ஒரு சப்ஸ்டிடியூஷனுமே இல்லை அப்படின்னா பென்சில்ல எந்த பொசிஷன்ல வேணாலும் ஒரு எலக்ட்ரோஃபைல் போகணும், சரிங்களா? ஆனா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வித்ட்ராயல் குரூப் இருந்தா எந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதா எஃபெக்ட், மீசோமரிக் எஃபெக்ட். எதை டாமினேட் பண்ணுது? ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா என்ன, ரெசனன்ஸ்னா என்ன, இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, அதுல பிளஸ் ஐ எஃபெக்ட்னா என்ன, மைனஸ் ஐ எஃபெக்ட்னா என்ன, மீசோமரிக் எஃபெக்ட்ல பிளஸ் எம் எஃபெக்ட்னா என்ன, மைனஸ் எம் எஃபெக்ட்னா என்ன, இதை பொறுத்து தான் நம்ம கொஸ்டின்ல கேட்போம், சரிங்களா? ஆனா சில டைம் கொஸ்டின்ல டைரக்டா என்ன கேட்பாங்க, பிஜிடிஆர்பி நம்ம யூஜிடிஆர்பி ஃபர்ஸ்ட் நடக்கிறதுனால என்னென்ன கொஸ்டின்லாம் பிஜில கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் எல்லாமே கேட்பாங்க, சரிங்களா? இதை கேட்க மாட்டாங்க அதை கேட்க மாட்டாங்கன்ற கான்செப்ட்லாம் விட்டுணும். ஓப்பன் சிஸ்டம்னா ஓப்பன் சிஸ்டமே கேட்பாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் 10 எக்ஸாமோ 15 எக்ஸாமோ நடக்கிறது. அதனால எவ்வளவு பேசிக்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஹையர் லெவலா இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கணும். இப்போ ஆர்டர் கண்ண மூடி என்ன பண்ணோம், டொனேட்டிங் குரூப், நார்மலா இருக்கக்கூடிய பென்சின், வித்ட்ராயல் குரூப், இதுதான் ஆர்டர், சரிங்களா? இதுல இப்போ யார் அதிகமாக ஸ்ட்ராங்கா இருக்காங்க, யார் வீக்கா இருக்காங்க, அதை பொறுத்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு போயிடுறா ஒரு பென்சின்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் டொனேட்டிங் குரூப்பா இருந்தா மோர் ஃபேவரபிள் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஏன்னா வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் எந்த அளவுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருந்தாலும் சரி, அப்ப இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச்சர், சரிங்களா? அவங்க தான் பேசு. இதுதான் ஒரு அரோமேட்டிக்ல நடக்கக்கூடிய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அடுத்தது என்ன பார்க்கணும், இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கும்போது வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் ஆர்த்தோல் வருமா மெட்டால் வருமா, எது மேஜர் ப்ராடக்ட்? கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னது, எது மேஜர் ப்ராடக்ட்? அதே பென்சில்ல ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப் பிரசன்ட் இருக்கும்போது எது மேஜர், ஆர்த்தோவா மெட்டாவா? இது வரைக்கும் எல்லாரும் கிளியரா இருக்கா? யாருக்கு புரியல அப்படின்னா தாராளமா கேளுங்க, சரிங்களா? நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் தனித்தனி பார்க்க முடியாது, நான் மெயின் டீம் மட்டும் தான் சொல்ல முடியும், சரிங்களா? இந்த 3 நாளே அது மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதுல நைட்ரேஷன், ஹாலஜனேஷன், சல்போனேஷன், புடில் கிராஃப்ட், அல்கைலேஷன், அசைலேஷன் இருக்கு. அதே மாதிரி அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல எஸ்என்ஏஆர் மெக்கானிசம் இருக்கு, பென்சைன் இருக்கு. இதுதான் முடிஞ்ச வரைக்கும் நீங்க நேரம் கம்ப்ளீட் பண்ண முடியும். நாளைக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, அதே மாதிரி பாலிமர் இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு டைஸ் இருக்கு. எல்லாமே முடிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மெயின் டீம் மட்டும் பார்த்தா மட்டும் தான் முடியும், சரிங்களா? ஆனா உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் சால்வ் பண்ற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாமே புரியுதா?